பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே இந்த அருமையான 2025 வருஷம் அக்டோபர் மாதம் 1ஆம் நாள், இந்த மாதத்தின் முதலாவது நாள், இந்த அருமையான புதன்கிழமை மாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நாம் கனப்படுத்த மகிமைப்படுத்தும். அவரை மட்டும் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய், கிருபை இரக்கங்களுக்காய் நன்றி சொல்லி இந்த அருமையான சாயங்கால நேரத்திலே தேவனுடைய சத்திய வார்த்தைகளை வாசித்து நாம் இன்னும் ஆவிக்குரிய காரியத்திலே நாம் தேவனுடைய அநேக ரகசியங்கள், தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட மகத்துவமான காரியங்களை குறித்து அறிந்து கொள்ளவும் இந்த நல்ல வேளையிலே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை கனப்படுத்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அன்பு நிறைந்தவரே மை துதிக்கிறோம், அதிசயமானவரே மை துதிக்கிறோம், ஆலோசனை கர்த்தரே மை துதிக்கிறோம், ஜீவாப்பமே மை துதிக்கிறோம், தேவாதி தேவனே மை துதிக்கிறோம், கத்தாதி கர்த்தரே மை துதிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மை துதிக்கிறோம். கடந்த 9 மாதங்கள் எங்களை கனிமணி போல பாதுகாத்தவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆண்டவரே புதிய 10வது மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. இந்த 2025 வருஷத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான சாயங்கால வேளையிலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தை சொன்ன வண்ணமாய் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும் என்று சொன்ன நீர் வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீர் பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கு, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன், நீ சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறீரப்பா. நீர் தேவனே, நீர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜரும் மகிமை மாட்சிமை உடையவருமாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட மகத்தான தேவனாகி உமக்கு நன்றி சொல். நல்ல நேரத்திலே உடைய பலத்த கரத்தில் இந்த ஆராதனையை, இந்த விசேஷித்த வேத பாடத்தை குறித்து தியானிக்கிற இந்த நேரத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லி உடைய பலத்த கரத்தில் ஒப்பு ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பற காய்ச்சல், அதில் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற காய்ச்சல், நீர் வார்த்தையினாலே பேசுகிற காய்ச்சோத்திரி மகிமைப்படுத்த, கனப்படுத்த எங்களுக்கு நல்ல உதடுகளை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம், நல்ல இருதயத்தை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ கிருபையும் தயவும் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும். நீரே பொறுப்படுத்த வழிநடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமாம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆண்டவருடைய நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாய் கூட இந்த புதிய மாதத்தை காண கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேவ கிருபையினாலே மீண்டுமாக இந்த நல்ல நேரத்திலே அவரை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் வேதத்தை வாசித்து தியானிக்கலாம். பாட்டு புத்தகத்தில் 617வது பாடல். என் பரலோக ராஜாவிற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாய் நான் ஒன்றுமில்லை, என்னை உருவாக்கின தேவனும் என்னை வாழ வைத்த தேவனும் இயேசுதான் என்று சொல்லி நாம் அவருடைய பரிசுத்த நாமத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை, அவரை அன்றி நமக்கு இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் அவரை அன்றி வேறே தேவன் இல்லை என்று, அவரே நம்மை நடத்துகிற தேவன், நம்மை தேடி வந்த தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நாம் பாடுவோம். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்று
என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான். என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான். என்னை இயேசுதான். என்னை வாழ வைத்த தெய்வம் இயேசுதான். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை இயக்குகின்ற, என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான். என்னை இயக்கு தெய்வமும் இயேசுதான். என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான். என்னை நடத்து தெய்வமும் இயேசுதான். என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவின் முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான். என்னை உயர்த்தி வை தெய்வமும் இயேசுதான். என்னை இயேசுதான். என்னை உயர்த்தி வை தெய்வமும் இயேசுதான். என்னை உயர்த்தி வை தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவின் முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை அபிஷேகித்த தெய்வமும் இயேசுதான். என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான். என்னை இயேசுதான். என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான். என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜா முன்பாக நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான். என்னை வாழவை தெய்வமும் இயேசுதான். என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான். என்னை வாழவை தெய்வமும் இயேசுதான். என்னை வாழவை தெய்வமும் இயேசுதான். என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதான். என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான். என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான். என்னை உயர்த்தி வை தெய்வமும் இயேசுதான். என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை அபிஷேகித்த தெய்வமும் இயேசுதான். என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவின் முன்பாக நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என் பரலோக ராஜாவின் முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. ஆமென். தேவன் நம்மை படைத்து நம்மை ஒவ்வொருவரையும் உண்டாக்கி உருவாக்கி நம்மை வழிநடத்தி நம்மை இந்த பூமியிலே ஒரு சாட்சியாக தேவனுடைய வார்த்தைகளுக்காய் நாம் வைராக்கியமாய் நிற்கத்தக்கதாக தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த அதிகாரத்தை பெற்றவர்கள் என்கிற அந்த சாட்சியாகவும் அந்த அன்பை, அந்த இரக்கத்தை, அந்த தயவை நாம் ஒவ்வொரு நாளும்
அறிந்து கொள்ள, அந்த அறிந்த அறிவிற்காக அவருக்கென்று இந்த பூமியிலே நாம் ஒரு கூட்டம் ஜனங்களை ஆயத்தப்படுத்தும். நம்மை இந்த பூமியிலே தேவன் எதற்காய் தெரிந்தெடுத்து கொண்டார், நாம் எப்படி ஜீவித்தோம், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படி, அப்படிப்பட்ட ஜனங்களிலிருந்து எப்படி நம்மை அவர் பிரித்தெடுத்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட நாம் வேதத்தில் இருந்து ஒரு 3 காரியங்களை, வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையில் இருந்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அது முதலாவது பர்ஃபெக்ஷன், சீர் பொருந்துதல். இரண்டாவதாக தேவன் நம்மை என்ன செய்கிறாராமோ கரெக்ஷன் செய்தார். நம்முடைய ஜீவியம் எப்படி இருந்ததோ அதை அவர் கரெக்ஷன் செய்து, நம் கரப்டடாக இருந்த நம்மை, முதலாவது கரப்டடாக இருந்த நம்மை கரெக்ஷன் செய்து அவர் நம்மை பர்ஃபெக்ஷனிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். இந்த 3 காரியங்கள் எப்படி என்று நாம் வேதத்திலிருந்து நாம் இன்றைக்கு சில வார்த்தைகள் மூலமாக நாம் தியானிக்கலாம். இதற்கு முதலாவது வேத புத்தகத்திலே, ஆதியாகம புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது, ஆதியாகமம் 6:11-12 நாம் வாசிக்கிற பொழுது வாசிக்கலாம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இங்கே நாம் வாசித்த வார்த்தைகளை நாம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் தேவக்கரத்தில் நம்மை தாழ்த்தி, நம்மை ஒரு நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தைக்காக, இந்த பூமியை தேவன் பார்த்த பொழுது எப்படி இருந்தது, இந்த பூமியிலே நாம் இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கிறோம், இன்றைக்கு நம்முடைய ஜீவன் எப்படி இருக்கிறது, தேவன் நம்மை பார்க்கிற பொழுது நாம் எப்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர் கவனிக்கிறார். ஆகவே இன்றைக்கு நோவாவின் நாட்களிலே இங்கே நாம் வாசித்த காரியத்தை தியானித்து தொடர்ந்து இன்னும் அநேக வார்த்தைகள் மூலமாய் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை உண்டாக்கின பிதாவே, எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனே, எங்களுக்காக இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வந்தவரே, ஆண்டவராகிய இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலே நோவாவின் நாட்களிலே என்ன நடந்தது, தொடர்ந்து வேதத்திலே எவ்விதமாய் இந்த பூமியானது கரப்டட் ஆனது, அதை நீர் எப்படி கரெக்ஷன் செய்தீர், அதை இன்றைக்கு நீர் எவ்விதமாய் சீர்பொருந்த பண்ணி பர்ஃபெக்ஷனுக்குள்ளாய் நடத்துகிறீர் என்று நாங்கள் வேதத்தின் மூலமாய் வாசித்து தியானிக்க தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டு. உடைய வார்த்தையின் மூலமாய் எங்கள் மத்தியிலே நீர் இன்றைக்கும் பேச போறதுக்காக நன்றி சொல்லு. நீரே வார்த்தையின் தேவன், நீர் மாறாதவராயிரு. நான் கர்த்தர் மாறாதவர் என்று சொன்னேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்னும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அந்த மாறாத தேவன், உம்முடைய வார்த்தையும் மாறாததாக, வானமும் பூமியும் ஒளிந்து போ, என் வார்த்தைகளோ அதன் ஒரு உறுப்பாகிலும் கூட அழிந்து போவதில்லை என்று ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, அது யாருக்கு சொல்லப்பட்டது, எங்கள் ஜீவியத்தில் அது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று அறிந்து கொள்ள கிருபையைத்தான் தொடர்ந்து உடைய இரக்கம் உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு மறுபடியும் வாழ்த்து சொல்கிறேன்.
ஆண்டவர் இந்த பூமியை படைத்து அங்கே நோவாவின் சந்ததி வருகிற பொழுது இந்த பூமியானது அது முற்றிலுமாக அது எப்படி இருந்ததாமா? God looked upon the earth and behold it was corrupted என்று சொல்லப்பட்டது. அது தேவனுக்கு முன்பாக இந்த பூமியானது சீர்கெட்டதாக இருக்கு. அது மட்டுமல்ல, all flesh corrupted his way upon the earth. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. மனுஷர்கள் தங்களை என்ன செய்து கொண்டார்களாமா? தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள். அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களாமா? கொடுமையினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அதிகாரத்தில் சொல்ல சொல்லுவது, மனுஷகுமாரன் மறுபடியுமா இந்த பூமிக்கு வருகிற பொழுது அது மீண்டுமாக அது மிகவும் தாறுமாறாகும், அது மிகவும் அது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதாக இருக்கிறது என்று அங்கே அந்த மத்தேயுவிலே நம்ம வாசிக்க முடிகிறது. 24 அதிகாரத்திலே அவர் சொல்லுகிற பொழுது, நாம் வாசிக்கிற பொழுது 24 அதிகாரத்திலே அவர் சொல்லுகிற பொழுது பாருங்கள், இந்த பூமியானது எப்படி இருக்கிறதாமா? யுத்தமும் யுத்தங்களும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இப்படி இவைகள் எல்லாம் உண்டாகும். அது மட்டுமல்ல, அங்கே 12ஆம் வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 24:12 எப்படி இருக்குமாமா? அக்கிரமம் மிகுதியாவதினால், என்னவாமா? அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகிறது. அநேகருடைய அன்பு தனிந்து போகிறது. அது மட்டுமல்ல, அங்கே சொல்லுகிறார் 37வது வசனத்திலே, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இப்படியாக என்ன செய்து கொண்டிருந்தார்களாம்? ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும், நடக்கும் என்று சொன்னார். So shall be also coming of the Son of Man என்று சொல்லுகிறார். பாருங்க, அவர் வரும் வரைக்கும், அவர் வரும் வரைக்கும், ஆமா, shall be என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இட்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ், கண்டினியூட்டி ஆயிட்டு இருக்கு இன்றைக்கும். அது அக்கிரமத்தினாலே தன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த பூமி கொடுமையினாலும் சீர்கேட்டினாலும் தன்னை அது ஒவ்வொரு நாளும் அழிவுக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கிறதாமா? சீர்கெட்டு கொண்டிருக்கு. அதனால்தான் பாருங்க, எரேமியாவிலே நம்ம வாசிப்போம். எரேமியா 3ஆம் அதிகாரத்திலே, அங்கே எரேமியாவின் நாட்களிலே இந்த பூமியானது, எரேமியாவின் நாட்களில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அங்கே எப்படி இருந்ததாமா? அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் வாசித்தீங்களா? எரேமியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அதில் நாம் பார்க்கிற பொழுது பாருங்கள், இயேசு கிறிஸ்து வருவதற்கு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து வருவதற்கு
சுமார் 600. அப்ப இன்றையிலிருந்து சுமார் 2500 அல்லது 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்றைக்கு பாருங்கள் இந்த பூமி எப்படி இருந்ததாமா. வாசிக்கிற பொழுது 3ஆம் அதிகாரத்திலே வாசிங்க 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்துக் கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுத்தேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். பாருங்க, எப்படிப்பட்ட பிள்ளைகளாமா? சீர்கெட்ட பிள்ளைகள். எப்படிப்பட்ட பிள்ளைகள்? சீர்கெட்ட பிள்ளைகள் என்று பேக் ஸ்லைடிங் சில்ட்ரன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கு. பேக் ஸ்லைடிங், பின்வாங்கி போனவர்கள். அங்கே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு இந்த எரேமியாவின் நாட்களிலே நீ அங்க பாத்தீங்கன்னா அநேக தீர்க்கதரிசிகள் அந்த நாட்கள் இருந்தார். சாமுவேல், மிகாயா, ஆகாகும், நாகூம், இன்னும் ஏசாயா, எரேமியா, இப்படி அநேக தீர்க்கதரிசிகள் சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு தீர்க்கதரிசிகளும் அந்தந்த காலத்துல ஜனங்களை எச்சரிச்சு கொண்டே வர்றாங்க. அதனாலதான் அங்க எரேமியா சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யுங்க, நீங்க எப்படி ஆயிட்டீங்க? பேக் ஸ்லைடிங் சில்ட்ரன், நீங்க பின்வாங்கி விட்டீர்கள். தேவன் செல்ல சொன்ன வழியை விட்டு, அவர் சொன்ன அந்த வார்த்தையை விட்டு, அந்த காரியத்தை விட்டு நீங்க என்ன ஆயிட்டீங்களாமா? பின்வாங்கி போனீர்கள். அதனால டர்ன் என்று சொன்னார். நீங்க மீண்டும் திரும்புங்கள், நீங்க தேவனிடத்துல திரும்புங்கள் என்று சொல்ல. பாருங்க 8ஆம் வசனத்துல சொல்லுது, சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணி முகாந்திரம் இல்லாமல் எல்லாவற்றையும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுக்கு தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியாகிய யூதா துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள் என்று சொல்லுது. பாருங்க, இது ஆவிக்குரிய விபச்சாரம். அவர்கள் அங்கே செய்கிற காரியமானது எப்படி சீர்கெட்டு போயிருந்ததாமா? வாசிங்க 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்தரங்கள் எல்லாவற்றையும் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு. 6ஆம் வசனம் யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாய். பாருங்க, இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு என்ன செய்தார்களாமா? உயர மலையின் மேலும் சகல பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே என்னது ஆவிக்குரிய விபச்சாரம், அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டு அந்நிய தேவனுக்கு அங்கே தங்களை ஒப்பு கொடுத்து அந்த வழிகளிலே செல்லுகிறதும், அங்கே தேசத்திலே அருவருப்புகளும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் மீறுதலும் செய்து அங்கே தேவனை மறந்தவர்களாக. பாருங்க 21ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தது நிமித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படியாமா? மறந்து விட்டார்களாமா. தேவனை மறந்து விடுகிறது. அது ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட், ஆவிக்குரிய குருட்டாட்டம் அல்லது ஆவிக்குரிய அமினீஷியா என்று சொல்லலாம். ஆவிக்குரிய நினைவிழப்பு. அது பாருங்க 25ஆம் வசனத்துல சொல்லுது, எங்கள் இச்சையிலே கிடக்கிறோம், எங்கள் அவமானங்கள் எங்கள் மூடி இருக்கிறது, நாங்களும் எங்கள் பிதாக்களும் சிறு வயது முதல் இந்நாள் வரை தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், கர்த்தருடைய சொல்லை கேளாமல் போனோம் என்று அங்கே சொன்னார். தேவனுடைய சொல்லை கேளாமல் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களாமா? சீர்கெட்டு போய் பின்வாங்கி போய் அங்கே தேவன் எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்றார் அதற்கு விரோதமாக, அதற்கு எதிரிடையாக செய்து அங்கே அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டு
அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த கிருபையை மறந்து, தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்படும் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அது. அது எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்தின் ஜனங்கள், அந்த 7 விதமான ஜனங்கள் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அவர்கள் உங்களுக்கு கண்ணியாக இருப்பார்கள். அவர்கள் உங்களை இருதயத்தை வழிதிறக்க பண்ணி, வழிமாற பண்ணி, உங்களோடு அவர்கள் ஐக்கியம் கொண்டு, அவர்கள் உங்களோடு பங்கு கொண்டு உங்களை தங்களுடைய மார்க்கத்திற்கு இழுத்து கொண்டு போய் அங்கே அழித்து விடுவார்கள் என்று சொல்லி அங்கே தேவன் அவர்களை புறப்படுகிற பொழுதே மோசேயின் மூலமாக அவர் எச்சரிக்கிறார். தொடர்ந்து அவர்கள் அங்கே ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, அவர்கள் இருதயமோ எகிப்துக்குள்ளாக இருந்தது என்று சொல்லலாம். அவர்கள் இருதயம் எகிப்துக்குள்ளே செய்த அந்த கிரியைகள், அந்த அசுத்தங்கள், அருவருப்புகள், அது அவர்களை அடிமைத்தனத்தின் ஆவிகள், அவர்கள் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற அதே சிந்தையோடு இருந்தார். தங்களுடைய பிள்ளைகளையும் அப்படியே பெற்றெடுத்து அந்த பிள்ளைகளும் தாங்கள் ஒரு அடிமைகளைப் போல இருந்தார். தேவன் நம்மை அடிமைத்தனத்திற்கு அழைக்கவில்லை. ஆமென். தேவன் நம்மை நாம் சுதந்திரவாளிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை அவருடைய இரத்தத்திலே இலவசமாய் மீட்டார். நாம் அதற்கு எந்த ஒரு கிரயமோ எந்த ஒரு காரியமோ நாம் செய்யவில்லை. ஆமென். அப்போ தேவன் அங்கே ஜனங்களுடைய கிரியைகளை கண்டு, அவருடைய செய்கைகளை கண்டு அவர் எச்சரிக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே பாருங்க, புதிய ஏற்பாட்டிலே அங்கே தீமோத்தேயு பார்க்கிறார். அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களாம். 1 தீமோத்தேயு அங்கே 4ஆம் அதிகாரத்திலே நீங்க வாசிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பாருங்க, கட்டுக்கதைகளுக்கு விலகி பாருங்க, நீ எப்படி இருக்க வேண்டுமாமா? தேவ பக்திக்குரிய அந்த காரியத்திலே நீ உன்னை பொருத்திக்கொள். அந்த காரியத்திலே நீ உன்னை நீ அந்த வழியில நீ நடத்திக்கொள். காட்லினஸ் என்று சொல்லப்படுகிறது. தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்கள், அது தேவ பக்திக்குரிய காரியங்கள். அது எப்படி இருக்குதாமா? ஃபேபிள்ஸ் என்று சொல்லப்படுற ரெஃப்யூஸ், அது புறந்தள்ள வேண்டிய காரியங்கள். அது உங்களை சீர்கெடுத்தி விடும். அது உங்களை கட்டுக்கதைகளுக்குள்ளாக வழிநடத்தி கொண்டு போய் அது உங்களுடைய எண்ணங்களை, உங்கள் சிந்தனைகளை குழப்பமடைய செய்து உங்களை தேவனுடைய வார்த்தையை விட்டு வழிவிலகச் செய்கிறதுக்குள்ள காரியமா. அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க, 12ஆம் வசனத்துல, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி. தேவ பிள்ளைகள், நாம் தேவனுடைய பார்வையிலே நாம் ஒவ்வொரு நாளும் இளமையாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக நம்முடைய ஆயுசு நாட்களை, ஏனென்றால் நீங்க ஆதாமுடைய வருஷம் எவ்வளவு? 900 வருஷத்துக்கு மேல இருந்தார். அவருக்கு முன்பாக 80 வயது 70 வயதெல்லாம் அங்கே ஒரு 18 வயது 20 வயது இளைஞனை போலத்தான் காணப்படும். 100 வயதுக்குள்ள இருக்கிறதே ஒரு இளைஞனை போலத்தான். பாருங்க, நம்ம இன்றைக்கு தேவனுடைய பார்வையிலே நாம் இளமையாக இருக்கிறோம். அந்த இளமைக்குரிய அந்த காரியத்திலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஒருவனும் அசட்டை பண்ணாதபடி நீ எப்படி இருக்க வேண்டுமாமா? வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு.
நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் மாதிரியாக இருக்க பண்ண விரும்புகிறார். நம்ம தேவனுடைய பார்வையில இந்த கரப்டட் உலகத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அதனாலதான் நீங்க வாசிக்கிறப்ப பாருங்க, 2 தீமோத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 2 தீமோத்தேயு, வாசிங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க, 16ல் இருந்து வாசிக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கலந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்புகளுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கிறது. பாருங்க, இது என்ன செய்கிறதாமா? ஃபார் ரீப்ரூவ், ஃபார் கரெக்ஷன், அதான் சீர்திருத்தப்படுத்துகிறது. நம்ம சீர்கெட்டு இருந்தோம், எப்படி நம்ம சீர் பொருந்த வேணுமாமா? நம்ம கரெக்ஷன் ஆக்கப்படுகிறோமாமா? வேத வாக்கியங்கள் மூலமாக, ஸ்கிரிப்சர், அது தேவனாலே அருளப்பட்டது. ஆமென். அப்ப இந்த வார்த்தைகள் முழுவதும் தேவன் பேசி தேவதாசர்கள் எழுதினது என்று நாம் இந்த வார்த்தையை முழுவதுமாக நாம் இதற்குரிய கனத்தை, மரியாதையை கொடுக்க வேண்டும். அதனாலதான் எஸ்ரா நாட்களிலே, அங்கே நெகேமியா நாட்களிலே, அங்கே அந்த தேவனுடைய ஆலயம் மறுபடியும் கட்டுகிற பொழுது, அந்த வேதம் அவர்களுக்கு கிடைத்த பொழுது, அவர்கள் அதை வாசிக்கிற பொழுது எழுந்து நின்று அதை கனப்படுத்தி, அவர்கள் முதலாவது தங்களுடைய அக்கிரமங்களை, பாவங்களை, மீறுதல்களை, அநியாயங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு தேவனை துதித்து, தேவனை கனப்படுத்தி, மகிமைப்படுத்தி, பாடல் மூலமாய் அங்கே முழுவதுமாக ஒரு சர்வாங்க தகன பலியாக தங்களை முழுவதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆகவேதான் தேவனுடைய அந்த கிருபை, தேவனுடைய இரக்கம் அந்த ஆலயத்தை கட்டும்படியாக அநேக அங்கே உபத்திரவங்கள், பாடுகள் அவர்களுக்கு வந்தது. அநேக இடையூறுகள் வந்தது. நெகேமியா காலத்திலே கூட இருந்த உடன் ஊழியக்காரர்கள் மூலமாய், தேசத்தின் அதிபதிகள் மூலமாக, அந்த நாட்களிலே இருந்த பாபிலோனியர் மூலமாக, இஸ்ரவேலரிலே அநேகர், யூதரிலே அநேகர் அங்கே பின்வாங்கி போய் புறஜாதிகளிலே அவர்கள் திருமணம் செய்து கொண்டவர்களும், அங்கே அந்நிய மார்க்கத்துக்கு சென்றவர்களும் இவர்களுக்கு எதிரடையாக இருந்து அதை செய்ய முடியாதபடி அநேக சூழ்ச்சிகள் செய்கிறதை நம்ம அங்கே நெகேமியா புக்கில் வாசிக்கிறோம். பிறகு அதை போலத்தான் இன்றைக்கு நீங்க தேவனுக்காக உண்மையாக இருக்க வேண்டும். தேவனுக்கு வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கிறப்போ நம்மை சுற்றி இது போன்ற காரியங்கள் நம்மை வளர முடியாதபடி, தொடர்ந்து முன்னேறாத முடியாதபடி அது நம்மை தடை செய்து கொண்டிருக்கிறதாக இருக்கு. அதனால்தான் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வேத வார்த்தை எதற்காக கொடுக்கப்பட்டதாமா? நற்கிரியைகளை செய்யவும், நற்கிரியைகளை செய்யவும். அது மட்டுமல்ல, உங்களை அது தகுதிப்படுத்துகிறது. நீங்க தகுதி உள்ளவனாக ஆக வேண்டும். அது உங்களுக்கு நீதியை படிப்பிக்கிறது. சரியானவற்றை செய்ய இந்த வேத புத்தகம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 14ஆம் வசனத்தில் அவர் சொல்ற பாருங்க, நீ கற்றுக்கொண்டவைகளிலே நிலைத்திரு. நீ கற்று நிச்சயித்து கொண்டோம். நம்ம கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அது நிச்சயமாக கொள்ள வேண்டும். அது என்னது? assured of என்று சொல்லுவார். But continue though in the things which thou hast learned and has been assured of, knowing whom thou hast learned them என்று சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படியாமா? நீங்கள் அதை கற்றுக்கொள்கிறீர்கள், கற்றுக்கொண்டு அதில் அஷ்யூரன்ஸ் என்று சொல்லுவார். அதில் உறுதியாக இதுதான் சரி என்று அந்த இது நீங்க அநேக கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. என்ன அஷூரன்ஸ்? இது இந்த ப்ராடக்டில் எந்த குவாலிட்டி இஷ்யூவோ எது இருந்தாலும் நாங்கள் திருப்பி எடுத்துக்கொள்கிறோம், அந்த அளவுக்கு அது ஜெனியூனியாக இருக்கும் என்று சொல்லி அஷ்யூர் பண்ணுவாங்க. அதை போல அதை விட
அது உலகத்தான் செய்கிற உலகப் பொருளாக இருக்கு. அது எல்லாவற்றையும் விட இந்த வேதம் அது ஒரு கனமுள்ளதாக, அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தைகளிலே நீங்க நிச்சயத்துடனும் நிலைத்து நிற்க வேண்டும். அதில் குழப்பம் இருக்கக்கூடாது. அதில் தடுமாற்றம் இருக்கிற பொழுதுதான் இந்த தேவையில்லாத பிரச்சனைகளிலே போய் இன்றைக்கு அநேகர் சிக்கிக் கொள்கிறார். வேதத்திலே தான் நம்ம எல்லா ரகசியங்களும் அறிந்து கொள்ள முடியும். இந்த வேதத்திலே தேவன் எல்லா காரியங்களையும் மறைத்து வைத்திருக்கிறார். அதனால பவுலுடைய கண்கள் அங்கே நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் கண்ணில் இருந்த அந்த செதிலானது எடுக்கப்பட்ட பிறகு அவன் வேதமானாக்கள், வேதத்தை அறிந்த ஒரு பெரிய ஒரு மனிதனாக இருந்தான். ஆனாலும் கூட அவனுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று அவனை அறியவில்லை. என்னை அண்ண சொல்ல, என்னை துன்பப்படுத்துகிற என்று சொல்லும்போது, நீர் யார் என்று கேட்கிறார். ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்கிற, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனிடத்திலே தன்னுடைய ஜீவியத்தை ஒப்புக் கொடுக்கிறான். தேவன் அங்கே பவுலோடு பேசி, அங்கே சவுலாக இருந்தான், அவனை பவுலாக அவர் மாற்றினார். அவன் தேவனுக்காக அநேக இடங்களிலே ஓடி, அநேக ராஜ்யங்கள், பட்டணங்கள், அநேக தேசத்திற்கு சென்று தேவனுடைய வார்த்தையை போதித்தார். அதிலே இந்த தீமோத்தேயும் ஒரு முக்கியமான ஒரு சகோதரன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த தீமோத்தேயுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியம், இப்படி வேதத்திலே அநேக தேவதாசர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்திலே நான் அடிக்கடி சொல்லுவோம், ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. தேவன் அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு அவர்கள் எப்படி அந்த நாட்களிலே ஜீவித்தார்கள், அவர்கள் எப்படி தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றார்கள், அவர்கள் எப்படி தேவனுடைய வார்த்தைக்காக அவர்கள் உறுதியாக நின்றார்கள் என்று அங்கே நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இங்கே பாருங்க, இந்த வேத வாக்கியம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாமா? நம்மை நற்கிரியைகளை செய்யவும், நம்மை தகுதியுள்ளவனாக்கவும், நம்மை அது கரெக்ஷன் படுத்து, அது மட்டுமல்ல, அது நம்மை சீர்படுத்துகிறது. அது நம்மை சீர்படுத்துகிறதாகும். வாசிக்கலாம் பாருங்க, அங்க 1 கொரிந்தியர்லே 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து பட்டணத்தாரை பார்த்து அவர் சொல்லுகிற காரியத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏகமானதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பாருங்க, இங்க ஒரு முக்கியமான காரியத்தை இந்த கொரிந்து பட்டணத்திலே பவுல் பார்க்கிறார். என்ன காரியம்? அங்கே சகோதரர்களுக்குள்ளே பிரிவினை. இன்னைக்கு அநேக ஊழியர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஒருவரை ஒருவர் வாழ்த்துதல் சொல்லவோ, ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறதோ, அன்பின் விசாரணையோ, அல்லது அங்கே தேவனுடைய ஊழியக்காரன் என்ற முறையிலேயோ, அல்லது தேவதாசன், தேவனுக்காக அங்கே அவர் சுவிசேஷம் செய்யலாம், அல்லது சபை நடத்தி கொண்டிருக்கலாம், அல்லது அவர் ஒரு போதகராக இருக்கலாம், அல்லது அவர் ஒரு ஜெப வீரராக இருக்கலாம். இப்படி எத்தனையோ பேர் இன்றைக்கு இருக்கிறாங்க. அவள் ஒருவருக்கொருவர் அங்கே ஒரு சபையை விட்டு இன்னொரு சபைக்கு பார்க்குறப்போ அந்த ஒரு தொடர்போ அல்லது பேசிக்கொள்கிற காரியங்களும் இன்றைக்கு குறைந்து கொண்டு வருகிறது. அது பவுலுடைய காலத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது. அங்கே அதனால தான் பார்க்குறேங்க, அங்கே பவுல் சொல்றாரு, என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் என்று குலோவியாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. ஒரு குடும்பத்தார் சொல்றாங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய காரியங்கள் ஓடிட்டு இருக்கு. என்னவாமாம்? நான் பவுலை சேர்ந்தவன் என்று, நான் அப்புல்லாவை சேர்ந்தவன் என்று, நான் கேபாவை சேர்ந்தவன் என்று, நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு
பிரிவினைகள். அது ஒரு சின்ன காரியமாக இருக்கும். ஆனாலும் அங்க என்ன கிடையாது, அங்கே ஒரு மனம் இல்லாதபடி அங்கே தனித்தனியான காரியங்களை அங்கே பார்க்கிறார். அதனால்தான் அவர் கேட்கிறாரு, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிறையில் ஏற்பட்டார்? பவுலின் நாமத்திலேயா நீங்க ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க? நீங்க யாரை தொழுது கொள்கிறீர்கள்? யாருடைய நாமத்திலே நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறீர்கள்? நீங்க தேவன் இந்த சபை அந்த சபை, இந்த சகோதரன் அந்த சகோதரன் என்று அங்கே அவர் ஒவ்வொருவருக்கும் முகதாட்சண்யம் பண்ணுகிறவரா என்று அவர் கேட்கிறார். ஏன்னா தேவன் முகதாட்சணியம் செய்கிறவர் அல்ல, ஆளுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுறவர் அல்ல. அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எல்லோரையும் அங்கே ஒரே நேர்கோட்டில் தான் வச்சு பார்க்கிறார். சரி என்றால் சரி, தவறு என்றால் தவறு தான். இல்லை இவர் இவ்வளவு நாள் நல்லா இருந்தார், இப்பதான் இந்த சின்ன காரியத்துல தான் இவர், அல்லது இந்த ஒரு இடத்துல இன்னைக்கே தான் அவர் அப்படி என்று சொல்லி அவர் அங்கே அந்த காரியத்தை பிளஸ் மைனஸ் என்று ஆட் பண்ண மாட்டார். பாருங்க, அதனாலதான் அங்கே பவுலுடைய நாட்களிலே அங்கே நீங்க சீர்பொருந்த வேண்டும். யூ ஹேவ் டு கரெக்ட் இட். நீங்க அதை பர்ஃபெக்ஷனுக்குள்ள கொண்டு வர வேண்டும். அந்த ஒரே சிந்தையோடு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த அதிகாரத்தோடு, தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்காய் வைராக்கியமாய் நிற்கிறவர்கள் என்ற அந்த ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனக்கு அநேக சபைகள் அங்கே பிரிந்து கிடக்கிறது. ஒருவருக்கொருவர் அங்கே தொடர்பு கூட கிடையாது, எந்த விதமான ஒரு விசாரிப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மிக ஒரு கொடிய காலம் என்று சொல்லலாம், பிரிவினையின் காலம் என்று சொல்லலாம். பவுல் நாட்களிலே காணப்பட்டதை விட இன்றைக்கு இந்திய தேசம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சுமார் 45,000 பிரிவுகள் காணப்படுகிறது. 1, 2 அல்ல. நீங்க உங்களுடைய கூகுள் சர்ச்சில் போய் ஹவு மெனி டினாமினேஷன் என்று போட்டு பாருங்க, எவ்வளவு ஸ்தாபனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது, கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் என்றால் அது உங்களுக்கு அது சொல்லுது சுமார் 45,000 என்று சொல்லப்பட்டது. நீங்க 40,000 எடுங்க, பிளஸ் 40,000 எடுங்க, எவ்வளவு ஆச்சு? இப்போ எவ்வளவு தூரம் ஜனங்கள் பிரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு சகோதர ஐக்கியம் இல்லாதபடி, ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, ஒரு மூத்த ஊழியக்காரருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசிக்கொள்வது, ஒருவரை ஒருவர் அங்கே விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, ஒருவரை ஒருவர் நேசிக்கிற காரியங்கள், கோல் சொல்லி திரிகிறது, அல்லது தங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அது கிடைக்கக்கூடாது என்கிற அந்த ஜெலசிஸ் மனப்பான்மை, இதெல்லாம் அதிகமாக கொண்டு வருகிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் அன்றைக்கு மத்தேயுவிலே சொல்லும் பொழுது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் சொல்லிட்டு போனார், கடைசி நாட்களிலே என்ன உண்டாகுமாமா? கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களும் அற்புதங்களும் செய்வார். இன்னைக்கு அதிகரித்து கொண்டு வருகிறார். கடந்த மாதம் கூட ஒரு யூடியூப்ல ஒருத்தர் செப்டம்பர் 3 இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று பகிரங்கமாக அறிவிக்கிறார். எவ்வளவு ஒரு தவறான ஒரு செயல் பாருங்க. அப்ப அங்க இருக்கிற ஜனங்களை மட்டுமல்ல, கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து பிரஜாதிகள் கேலியும் கிண்டலும் பரியாசம் செய்வதற்கு இடம் கொடுக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் இது போல வந்து விட்டார், இயேசு கிறிஸ்து வந்து விட்டார், இனி ராபோஜனம் தேவையில்லை, இனி ஞானஸ்நானம் தேவையில்லை, இனி ரட்சிப்பு முடிந்து விட்டது, இப்படியாக பொய்யான பேசி குழப்பத்தின் ஆவிகளுக்குள்ளாக, பிரிவினையின் ஆவிகளுக்குள்ளாய் சூழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளாகி நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக. அதனால்தான் அங்கே பவுலுடைய நாட்களிலே அவர் கேட்கிறார் 13ஆம் வசனத்துல, 1 கொரிந்தியர் 1:13
கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்கு சிலைகள் அறையப்பட்டார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், அவர் ஒரே தரம் பலியானார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஒரு தரம் தான் பலியானார். அவர் இன்றைக்கு நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் தேவகுமாரனாக இன்றைக்கு நம்மத்திலே பிரத்யட்சையாகிக் கொண்டிருக்கிறார். அப்பியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் நம்முடைய அக்கிரமங்களை, பாவங்களை, மீறுதலுக்காக அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவர் நமக்காக அவர் இன்றைக்கும் கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்குள்ள அந்த பிரிவினையின் ஆவிகளே கிடையாது. 12 கோத்திரம் இருந்தாலும் 12 கோத்திரத்திற்கும் அவர் அங்கே அவருடைய முற்பிதாக்களாகிய யாக்கோபு என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேல் ஆகட்டும், ஈசாக் ஆகட்டும், ஆபிரகாம் ஆகட்டும், இவர்கள் ஒருவர் கூட அங்கே தேவனை அவர்கள் பிரித்து போடவில்லை. அதில் ஒவ்வொருவருக்கும் தேவன் தரிசனமாய் தன்னுடைய அவர்கள் அங்கே தேவனை விதவிதமாய் அழைக்கிறார். ஏல் என்றும், ஏல் எலியா என்றும், பெத்தானியேல் என்றும், பெத்தேல் என்றும், இப்படி அநேக பேர்களை சொல்றார். இன்னைக்கு இப்படியெல்லாம் ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு பேரை வச்சு தொடர்பே இல்லாத மாதிரி அங்கே புது புது உபதேசங்கள், புது புது காரியங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேக பிரிவினைகள் காணப்பட்டிருக்கிறது. அதை சீர்படுத்த வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே தேவ பிள்ளைகள் ஒரு மனதோடு அங்கே ஒன்றுபடும் பொழுது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் இன்பமுமானது என்று சொல்லப்படும். அது காணப்பட வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். அதைதான் பாருங்க, அங்கே நீங்க பார்க்கிறப்போ இன்னும் ஒரு காரியத்தை கூட நீங்க வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல பவுல் ஒன்றை குறித்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எப்போ இருக்கும், அந்த வருகைக்கு முன்பாக என்ன நடக்கும் என்று வாசிங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவைகள் சீர்திருத்தம் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளே அல்லாமல் வேறல்ல. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆச்சாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இதனுடைய ரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து அங்கே நீங்க 1ஆம் அதிகாரம், இந்த 9ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே தேவன் மோசே இடத்திலே அந்த நாட்களிலே நடந்த ஆராதனை முறைமைகள் கர்த்தருக்கு சித்தமானால் அந்த என்னென்ன விதமான ஆராதனைகள் அந்த நாட்களில் நடந்தது, மோசே நாட்கள் எப்படி இருந்தது, ஆபிரகாம் நாட்கள் எப்படி இருந்தது, ஆதாம் நாட்களில் எப்படி, இப்படி ஒவ்வொரு தேவதாசர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அங்கே மோசே நாட்களுக்கு பிறகு அங்கே சாலமோன் தேவாலயத்தை கட்டுகிறார். அங்கே நடந்த காரியங்கள், இப்படி வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த வேதத்திலே இருந்து நாம் கோடிக்கணக்கான செய்திகளை கொடுக்க முடியும். அத்தனை காரியங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. அது நம்முடைய ஜீவியத்திலே நீங்கள் அந்த ஒவ்வொரு காரியத்தை கேட்கிற பொழுது அது இன்னும் நம்மை அது பர்ஃபெக்ஷனுக்குள்ளாக கொண்டு போகும். அவ்வளவு தூரம் நம்ம அதை அறிந்து கொள்ள நமக்கு அந்த ஆர்வம் வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை நம்முடைய நேரத்தை வீணாய் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் அத்தனை மகத்துவங்கள் இருக்கிறது. அதைத்தான் நீங்க ஒரு சில தேவ ஊழியர்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் வேதத்திலே வல்லவர்கள், வேதத்திலே வல்லவர்கள்னு போட்டிருக்கு. எத்தனையோ காரியங்கள்ல வல்லவர்கள் இருப்பார். ஆனால் வேதத்திலே வல்லவனாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம், அந்த சிந்தை, அது இருந்தால் மட்டும்தான் வேதத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் நீங்க பார்க்கிறப்போ அந்த நாட்கள்ல நடந்த
அந்த ஆராதனை இந்த குறிய காலங்கள் எல்லாம் எதற்காகமாமா? சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரை. அதில் என்ன காரியத்தை வரையாமா? சீர்திருத்தம் என்ற ஒரு காலம் வருகிறது, அந்த காலம் வரை. இப்ப இயேசு கிறிஸ்து இங்கே பழைய ஏற்பாட்டிலே நடந்த அந்த முறைமைகளை எல்லாம் இப்போ ஒழித்து போட்டார். ஆமென். அந்த முறைமைகளை நம்ம செய்கிறதில்லை. அங்கே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 12 கோத்திரத்தாரும் செய்ததிலே நாம் ஒரே ஒரு காரியம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். விருத்த சேதனத்திற்கு பதிலாக ஞானஸ்நானம். அடுத்தது பஸ்கா பண்டிகைக்கு பதிலாக ராபோஜனம். இந்த இரண்டும் தேவனுடைய நாமத்திற்காய் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து பேசி இப்படித்தான் செய்ய வேண்டும், தேவ சபை இந்த காரியம்தான் இருக்க வேண்டும் என்று அங்கே அவர் போதித்திருக்கிறார். அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே தீர்க்கதரிசிகளோடு மட்டும்தான் பேசுவார். அந்த நாட்களில் இருந்த ஜனங்களுக்கு அங்கே சுமார் 99% ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியை குறித்து தெரியாது. தீர்க்கதரிசிக்குள்ளாக மட்டும்தான் அந்த ஆவியானவர் இருந்து பேசுவார். ஒரு சில ஜனங்களுக்குள்ளாக இருந்து அவர் பேசுகிறதை நம்ம அந்தந்த நாட்களில் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் பரிசுத்த ஆவியாக நமக்குள் இருந்து பேசுகிறார். ஆமென். இப்ப நம்ம ஒவ்வொருவரும் யாராக இருக்கிறோமாமா? தேவனுடைய ஆலயம். நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுத்து போடுவேன் என்று சொல்லி, ஆகவே நம்ம இது ஒரு சீர்திருத்தத்தின் காலம். நம்ம ஒரு பர்ஃபெக்ஷனுக்குள்ளாக வர வேண்டிய காலம் பாருங்க. அதனாலதான் அங்கே 2 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை. நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்செய்தி பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். பாருங்க, நீங்க என்ன செய்ய வேண்டுமாமா? சீர் பொருந்தும்படி உங்களுக்காக நாங்கள் விண்ணப்பம். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும், நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும், நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் என்ன செய்ய வேண்டுமாமா? சீர் பொருந்த வேண்டும். எப்படிப்பட்ட சீராமா? நற்சீர், பர்ஃபெக்ஷன். ஆங்கிலத்தில் அது பர்ஃபெக்ஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவ பிள்ளைகள் அங்கே இந்த பூமியில அங்கே ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கார், எல்லாருக்கும் இந்த பூமியில் என்ன உண்டு? சோதனை உண்டு, போராட்டங்கள் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல். உலகத்திலே உலக பிரகாரமான சோதனைகள் இருக்கும். ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆவிக்குரிய சோதனைகள் அநேகம் நடந்து கொண்டிருக்கும். இப்ப இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் தேவனுடைய பாதையில் அந்த பர்ஃபெக்ஷனுக்கு உள்ளாக செல்ல அங்கே என்ன செய்ய வேண்டுமாமா? நீங்கள் நற்சீர் பொருந்தும்படி விண்ணப்பம் செய்ய வேண்டும். அவர் எப்படி இருந்தா என்ன? இந்த சபையில் இந்த விசுவாசி இப்படி இருந்தான், அந்த விசுவாசி இப்படி இருந்தா என்ன, அந்த சகோதரன் அப்படி இருந்தான் இல்லை என்று, அந்த பாஸ்ட் அப்படி இருந்தான், அந்த சபை அப்படி இருந்தான் என்றால், ஏனென்றால் நாம் அனைவரும் கிறிஸ்து என்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஒரே தேவனுக்குள்ளாக, அந்த ஒரே ராஜ்யத்திற்குள்ளாக, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக வரப்போகிற நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப நமக்குள்ள அந்த பர்ஃபெக்ஷன் வர வேண்டும். அதனாலதான் பாருங்க, எபேசியர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து நம்ம முடிக்கலாம். எபேசியர் 4:12 வாசிக்கலாம். பாருங்க, பரிசுத்தவான்கள், பாருங்க, பரிசுத்தவான்களுக்கே என்ன வேண்டுமாமா? சீர்பொருந்துதல் வேண்டுமாமா. சுவிசேஷம் ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும்
போதகராகவும் ஏற்படுத்தினார். பாருங்க, அதற்கு முந்தின வசனத்துல பார்த்தீங்கன்னா, நாம் அனைவரும் யாராம, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை, தேவனுடைய குமாரனை என்னவாமா, பற்றும் விசுவாசம். முதலாவது என்னது? அனைவரும். இரண்டாவது விசுவாசம். அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும். எப்படி ஆக வேண்டும்? பூரண புருஷராக. நம்ம பூரண புருஷராக வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அதனாலதான் என்ன செய்கிறார் அங்க? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும். அதை நீங்க தொடர்ந்து அந்த 5 ஊழியத்தை குறித்து சொல்றார். அதற்கு சொல்றாரு பாருங்க, நாம் இனி குழந்தைகளாய் இராமல், அதைத்தான் கடந்த 2 வாரமாக குழந்தைகளைப் போல பால் உண்டுவார்கள், திடமான ஆகாரத்தை புசிக்கிறவர்களாக. பாருங்க என்னவாமா, மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறது மேதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றின அலைகிறது போல அலைபட்டு அலைகிறவர்களாயிராமல். நீங்க அலையக்கூடாது. இங்கே அங்கே அந்த விசேஷம், இந்த கூட்டம், அந்த கூட்டம் சொல்லி தேவன் நமக்கு கொடுத்த ஊழியக்காரர் மூலமாய், மேய்ப்பர் மூலமாய், சபை மூலமாய் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை கேட்டு அதனுடைய மகிமையை, மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலே நாம் வளருளாகும்படி அப்படி செய்தார் என்று சொல்லுவோம். இப்ப நம்ம தினமும் தேவனுக்குள்ளாக நாம் வளர வேண்டும். அதே 16ஆம் வசனத்தில் சொல்றார், சரீரம் முழுவதும் சகல கணுக்களும் இசைவாய் கூட்டி இணைக்கப்படும், ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடி அது அன்பிலே, அது எப்படி இருக்க வேண்டுமாமா? அது அன்பினாலே இருக்க வேண்டுமா? பக்தி விருத்திக்கு உண்டாக ஏதுவாக சரீர வளர்ச்சி அது உண்டாகிறது என்று சொல்லியிருக்கிறது. அதனாலதான் மற்ற புறஜாதிகளை போல, அடுத்த வசனம் சொல்லி பாருங்க, புறஜாதிகளை போல வீண் சிந்தையில் நடந்து கொள்ளாமல் நீங்கள் நடவாமல் இருங்கள். நீங்க வீண் சிந்தையில நடந்து கொண்டிருக்காதே. நீங்க அப்படிப்பட்ட அந்தகாரப்பட்டு உங்கள் இருதயத்தை கடினப்பட்டு நீங்க தேவனுடைய அந்த ஜீவனுக்கு நீங்க அந்நியராக இருந்தோம் ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு நம்ம என்னவா இருக்கிறோம்? நம்ம தேவனை அறிகிற அறிவில் சத்தியத்தில் வளர்ந்து நாம் இன்றைக்கு தேவனோடு ஐக்கியப்பட, தேவனோடு நடக்க தேவனை இரக்கம் பாராட்டேன். ஆகவே தேவனுக்கு பயந்து நம் ஒவ்வொரு நாளும் பர்ஃபெக்ஷனுக்குள்ளே வர தேவன் நம்மை வழி நடத்துவாரா. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்லா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலே நம்முடைய சத்திய வார்த்தையிலே வாசிக்கவும் தியானம். இதில் சொல்லப்பட்ட மகத்தான மகிமையான காரியங்களை குறித்து, நம்முடைய அன்பு, இரக்கம், தயவு, கிருபையை குறித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே வார்த்தையாயிருக்கிறீர், நீரே சத்தியமாக இருக்கிறீர். உடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பலப்படுத்தி பாதுகாக்கிற நமக்கு நன்றி சொல்லுவோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் மண்ணென்று நினைவு கூறுகிறோம். ஆனவர் உடைய கிருபையும் உடைய இரக்கம் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்திலே ஆண்டவரை வாசித்து தியானித்த வார்த்தையின் மூலமாக இந்த பூமியானது எவ்வளவு அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் இருந்தது, இந்த பூமியானது எவ்வளவு சீர்கட்டு கொண்டிருந்தது என்று பார்க்கிறோம். ஆனவர் தகப்பன் தாமே சுத்த இருதயத்தை எங்களுக்கு தாரும். நீரே வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் எங்களுக்காக இந்த பூமியிலே மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் என்று அறிந்து கொள். உடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ள தேவ இரக்கம் தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். நாங்கள் சீர்பட்டு நடக்க, நாங்கள் தேவனுக்குரிய அந்த சத்திய வார்த்தைகளுக்குள்ளாய் ஐக்கியத்தோடு இருக்க, ஒருவருக்காய் ஒருவர் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்க தேவ கிருபையத்தான் நீ சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுநாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென்.
அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். God bless you. Thank you Jesus. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம்.